பா தினேஷ் இங்கே வா. அம்மா சொல்லுங்கம்மா. என்னாச்சு? நேற்று ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரவே இல்லை. ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு அங்கேயே தங்கிட்டேன். காலையிலையும் உன்னை பார்க்கணும்னு நினச்சி பார்க்கவே முடியல. வேகமாக போயிட்டேப்பா. இப்போ தான் வீட்டுக்கு வர. சாப்பிட்டே என்ன பண்ணுற? ஆஃபீஸில் அப்படி என்ன வேலை இருக்குது? நம்ம ஆஃபீஸ் தானே, வேறு ஆள்களை பார்க்க சொல்லிட்டு நீ வீட்டுக்கு வர வேண்டியது தானே. அப்படி என்ன வேலை? அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். அணுவை தான் பார்க்க போனேன், என் பிள்ளையை தான் பார்க்க போனேன்னு சொல்லுவோம். எவ்வளோ நாளைக்கு பயந்து வீட்டிலிருந்து மறைச்சிட்டு இருக்குது. ஏன் பொண்டாட்டி என் பிள்ளையில பார்க்க போறதுக்கு நான் ஏன் பயப்படணும்? இவள்கிட்ட ஒவ்வொன்றையும் கேட்காம இருக்கதான் என்ன மிரட்டி இப்படி பயமுறுத்திட்டே இருக்காவ. அணுவை தான் பார்க்க போனேன், இவள்கிட்ட தைரியமே இன்னைக்கு சொல்லணும். என்னப்பா நான் கேட்டுகிட்டே இருக்கேன், ஒன்றும் பதில் சொல்லாமல் அங்கிட்டு பார்த்துட்டு இருக்க. என்ன யோசிக்கிற? என்னன்னாலும் சொல்லு பம்மட்ட. ஏம்மா நேற்று ஆஃபீஸில் வேலையெல்லாம் இல்லைம்மா, காலையிலே முடிஞ்சுட்டு நான் அணுவை பார்க்க தான் போயிருந்தேன். அணுவும் பிள்ளையை பார்க்க தான் போயிருந்தேன். அப்போ அணு சொன்னா ஒரு நாள் இருந்துட்டு போங்கன்னு ஆசைப்பட்டா, அதான் அவன் கூட இருப்போமேன்னு இருந்தேம்மா. காலையில் தான் வந்தேன், அங்கே தான் இருந்தேன். ஓ, அணுவை பார்க்க போயிருந்தியோ? அப்படிலாம் போய் தங்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதாப்பா? அதுவும் இல்லாமல் அந்த வீட்டிலலாம் நீ எப்படி போய் இருக்க? நம்ம வீட்டில் ஒரு ஏசி இப்படியெல்லாம் இருந்து நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? நான் மற்ற பிள்ளைகளெல்லாம் நல்லா தானே வளர்த்துருக்கேன். உன் தங்கச்சியெல்லாம் பற்றி எவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கா. உனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டே வர மாட்டேங்கி. பணக்கார பிள்ளையோட ஒரு லட்சணம் கூட உன்ட்ட இருக்க மாட்டேங்கி. என்ன இப்படி இருக்க தம்பி? ஏம்மா இப்படி பேசுறீங்க? பணம் இருக்குங்கிறக்கா இப்படி பேசலாமா? அவள் அணு ஏன் பொண்டாட்டிமா, ஏன் பிள்ளைய பார்க்க அந்த வீட்டுக்கு போகாமல் எந்த வீட்டுக்கு போக முடியும்? அதுவும் இல்லாமல் அவங்களாம் மனுஷங்க இல்லையாம்மா, அவையெல்லாம் அந்த வீட்டில் தானே இருக்காவ. ஏம்மா இப்படி இருக்கீங்க? அதுக்காக சொல்லலை தினேஷ், உனக்காக தானே சொல்கிறேன். ஏம்மா நேற்று நீங்கள் அங்கே போனீங்களோ? ஆமாடா போயிருந்தோம். நம்ம தங்கச்சி அங்கே சாப்பிடணும்னு ஒரு கடை, பிரியாணி கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காவள், அங்கே சாப்பிடணும்னு சொன்னான். அதான் டேபிள் புக் பண்ணியிருந்தாலாம். அந்த வழியாக தான் போனோம். சரி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோமேன்னு போனோம். ஏன் சொன்னாலும் அனு? ஆமாம்மா. சரிம்மா, எனக்கு இப்போ வெளியில் போகணும். உங்களுக்கு ஏதாவது பேசணுமா என்கிட்ட? இல்லை அதை கேட்க தான் கூப்பிட்டேன். நேற்றுலேருந்து ஒன்றை பார்க்கவே முடியலையே, அதான் பேசலான்னு கூப்பிட்டேன். சரிம்மா, அப்போ நான் கிளம்புதேன். ஏம்மா காப்பியை போட சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு? இவ்வளோ நேரமாக காப்பி போட்டுட்டு இருக்கேன். இந்தாட்டி இவ ஒருத்தி காப்பின்னு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போட்டு உயிரை வாங்குவா. ஏம்மா நல்லா தானே எந்திரிச்சு வந்த, ஏன் இப்படி இருக்க? என்னம்மாச்சு? அண்ணன்ட்ட எதுவும் கேட்டியோ? எடி நேரத்துலேருந்து பார்க்க முடியவே இல்லையே. காலையிலையும் வந்தவன் அவன் பாட்டு துணியை மாற்றி ஓடிட்டானே. சரி பிள்ளைகிட்ட பேசுவோன்னு சொல்லி கூப்பிட்டா அவன் எப்பவும் அங்கே அண்ணுகிட்ட பேசுறதுக்கே பயப்படுவான்ட்டு என்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவான், சொல்கிறதுக்கே பயப்படுவான். இன்றைக்கி எங்கேப்பா போனால்? நேற்று ஆஃபீஸில் வேலை இருந்தால் வேலை ஆட்டை சொல்லிட்டு வர வேண்டியதானே கேட்கேன். ஆஃபீஸ்க்கெலாம் போகல, அணுவை பார்க்க தான் போனேன், என் பெண்டாட்டியும் பிள்ளையும் பார்க்க தான் போனேன். நீ என்கிட்ட தைரியமாக சொல்லுதாம்ட்டி. இவ்வளோ தைரியம் அவனுக்கு எங்கேருந்துடி வந்துச்சு? பிறகு உன் மருமக 5 நிமிஷம் இருந்தாலே மந்திர ஓதி கொடுப்பா. ராத்திரி முழுக்க அங்கே தானே இருந்துட்டு வந்திருக்கான். பொண்டாட்டி சொல்லி கொடுத்துருப்பா. அதை கேட்டு வந்து இங்கே ஆடுதான். உங்கள் அம்மா அப்படி செஞ்சிருக்காவ, இப்படி செஞ்சாவ, பிள்ளையை தூக்காமல் போயிருப்பேன்னு சொல்லியிருப்பான். அதான் வந்து அப்படியே எடுத்து பேசிட்டு போகிறான். உன் மருமகளும் உன் சம்மந்தியும் சேர்த்து எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாவ. அதை கேட்டு வந்து அப்படியே பூம்பு மாதிரி ஆடுதான். உன் மருமகன் நல்ல ஊமை கொட்டான். வாயே பேச தெரியாமல் அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டு எல்லாம் நல்ல அமைதியாக இருந்துக்கிட்டு நோண்டி விடுது. பாத்தியாட்டி இத்தனை நாள் வாயே திறக்காதவ எப்படி பேசிட்டு போகிறான் பார்த்தியா? சரி அதுக்கு ஏமா இப்படி நீ டென்ஷனாக இருக்க? வீடு எட்டி போகிற பக்கம் கேட்டால் பொண்டாடி பேச்சை கேட்டு என்னையே வீட்டை விட்டு வரட்டினாலும் விரட்டிடுவோம் பிள்ளையே. இப்படி போயிட்டு இருந்தால் சரிப்பட்ட வராட்டி நம்ம பேச்செல்லாம் ஒன்றும் எடுபடாது. நம்மளை பிறகு மதிக்கவே மாட்டாவே இந்த வீட்டில். உன் மரும இன்னும் வரல, பார்த்துக்கிடுவோம்மா. பேர் வைக்க போகும்ல, அப்போ பார்த்துக்கிடலாம் விடு. ஆரம்பத்தில் இதெல்லாம் கட் பண்ணி வைக்கணும்ட்டி. அங்கே போய் இப்படிலாம் தங்கவே விட்டதே இல்லை. நான் கல்யாணம் ஆகி இந்த 1.5 வருஷத்தில் ஒரு நாள் கூட அவள் வீட்டுக்கு விட்டதே இல்லை பார்த்துக்க. எப்போ இங்கே அமைக்கி வச்சுட்டு கிடந்தேன். எப்படி வேறு பிள்ளை பெற்ற சாக்கில் அப்படியே வீட்டுக்கு போய் இருந்துக்கிட்டு ஃபஸ்ட்டில் 1 மாதத்தில் வாரேனாலும் இப்போ 7 மாதம் எடுக்குமா. 7 மாதம் மகள் அப்படியே பொத்தி வச்சு பார்க்காவு அம்மா. ஊரில் உள்ளவே ஒரு ஆள் பிள்ளை பெக்கல பாரு. இவன் மவ தான் முதல்ல பிள்ளை பெற்றிருக்கா. அப்படியே வச்சு தாங்கிட்டு கிடக்கா ராணி மாதிரி. சே அவள் எல்லாம் சொல்லியிருப்பாளம்மா, எங்கள் மம்மி என்ன இப்படி கொடும்படுத்து, எவ்வளோ அப்படி கொடும்படுத்துன்னு எல்லாம் சொல்லியிருப்பா. போய் அவைய அம்மா சொல்லியிருக்கும், இருந்துட்டு போய் என்னத்துக்கு அங்கே போய் அவ்வளோ கஷ்டப்படணும், பிள்ளையை வச்சுக்கிட்டு இரு நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்லியிருப்பாளா இருக்கும். சரி நீ காப்பியை கொடுமா, பார்த்துக்கிடுவோம். எதாக இருந்தாலும் உடனே முடிவெடுத்து டென்ஷன் ஆகாத, பார்த்துக்கலாம். வா உனக்கு ஒரு கப்பு காப்பியை போட்டு கொண்டு வாமா. சே இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த தின்னி முட்டைக்கு காப்பின்ட்டு கிடக்கு. நான் ஒன்றும் பெற்று வச்சிருக்கேன் பாரு. பிள்ளை இப்படி இருக்கு பிள்ளை. அனு சார் இப்போ கடந்து உறங்குறாரு. சாயங்காலம் ஆகிட்டு 6 மணிக்கு மேலே இப்படி கடந்து உறங்குனா ராத்திரி உறப்பில அம்மையும் மகளும் என்ன போட்டு இது பண்ணுறதுக்கு இப்போ கடந்து உறங்குது. என்ன அவனுக்கு உறக்க வரும்போது தானே உறங்க முடியும். அவனுக்கு இன்னும் மணியாக தெரியுது. என் மக்களே மாப்பிள்ளைக்கு போன் போட்டு எதுன்னு சொன்னாரா, பேசினாரா? போன் போட்டம்மா, நல்லா தான் பேசினாரு. ஒன்றும் சொல்லலை. பிள்ளை என்ன செய்தான்னு கேட்டாரு, என்னை விசாரிச்சார், அவ்வளோதாம்மா, வேற ஒன்றும் சொல்லலை. அம்மா எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணிச்சா மக்களே? கேட்டியா? இங்கே வந்து இருந்ததுக்கு எதுவும் சொல்லிச்சோ என்னமோ? இல்லைம்மா நான் அதை பற்றிலாம் கேட்கவில்லை. எதுக்கு தேவையில்லாத பற்றி கேட்டுக்கிட்டு? ஆமாட்டி அவங்க அம்மா மேலே தப்பாகவே இருந்தாலும் நீ அடிக்கடி அவள்கிட்ட எதுவும் குறையெல்லாம் சொல்லாதேன்னு. அந்த பையனும் பாவம் தான். பொண்டாட்டிக்குன்னு சொல்ல முடியுமா, அம்மைக்குன்னு சொல்ல முடியுமா? நீ வந்துட்டேங்கிறக்காக அவங்க அம்மையும் விட்டு கொடுக்க முடியாது, அம்மைக்காக பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க முடியாது. 2 பேரையும் ஒத்து தம்பிட்டு பேசுவாவ.
நீ சும்மா எதுவும் குறை சொல்லிட்டே இருந்தேன்னு அவைய செஞ்ச தப்பு கூட பெருசாக தெரியாது. இவன் என்னடா இவ எப்போ பார்த்தாலும் குறை சொல்லுதான்னு மேலே தான் தப்பாக நினைப்பாங்கம்மா. நீ எதுவும் சொல்லாத என்னன்னு. ஏம்மா அவருக்கு என்னை பற்றி நல்லா தெரியுமா? இந்த 1.5 வருஷத்தில் நான் எந்த குறையுமே அவர்கிட்ட சொன்னதே கிடையாது. அவருக்கே தெரியுமா? நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க. நான் இது வரைக்கும் எதுவுமே அவரை கஷ்டப்படுத்த மாதிரி சொல்லவே மாட்டேம்மா. அது அம்மா என்ன பண்ணாலும் என் மனசோட வச்சுக்கிடுவனே தவிர வாங்கிட்டேன்னா எதுனா சொல்லி அழுவேன். அவ்வளோதான். எங்கள் வீட்டாரையிட்ட இது வரைக்கும் ஒன்று கூட சொன்னது இல்லாமல் அதான் அவரே சொன்னார் பற்றிலாம் பொறுமையாக இருப்பான்னு நான் எதுவுமே கண்டுக்கிட மாட்டேம்மா. அவையவே செய்த தப்புக்கு அவையவே அனுபவிப்பாவன்னு நினச்சிட்டு நான் ஒன்றும் கேட்டதே கிடையாது. அதுக்குன்னு ரொம்ப மக்களாக இருக்க முடியக்கூடாது மக்களே. ஒன்று நான் அந்த வாழ்க்கையை நீ கஷ்டப்பட்டு தான் வாழணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். உன்னால் முடிகிற வரைக்கும் இரு. உன்னால் முடியலன்னா வந்துரு. என்ன அம்மா ஒன்று அதை கஷ்டப்பட்டு வளர்த்த மாதிரி உன் பிள்ளையை வளர்த்துட மாட்டேன்னா அப்படி நீ கஷ்டப்பட்டு அங்கே வாழ்ந்து தான் ஆகணும்லாம் நான் சொல்ல மாட்டேன் மக்களே. ஒவ்வொரு பிள்ளைலாம் டிவியை போட்டு பார்க்கும்போது வரதட்சணை கொடுமையில் இறந்துட்டு வச்சு மாமியார் கொடுமையில் இறந்துட்டுன்னு கேட்கும்போதே நெஞ்செல்லாம் பதறுது. அவியலுக்கு என்ன அடுத்த பொண்டாட்டி தேடி போயிடுவாவ. கைது கூட சிலப்போ பண்ண மாட்டாவ. என்னது நம்ம தான் பிள்ளையை தொலைச்சிட்டு கிடந்து கதற வேண்டியதாக இருக்குது. இப்போது 4 நாளைக்கு முன்னாடி தான் ரிதன்யாங்கிற பிள்ளை பற்றியா அந்த பிள்ளை இறந்துச்சு. அந்த காயம் கூட ஆறல. அதுக்குள்ளே ஒரு பிள்ளை பிறகு இப்போ ஒரு பிள்ளை கன்னியாகுமரியில் இறந்துருக்கு. ஏம்மா கேட்கும்போதே பயமாக இருக்குது. இந்த டிவியெல்லாம் போடவே முடியல. பிள்ளையெல்லாம் ஏன் செய்துன்னே தெரிய மாட்டேங்கி. இந்த அம்மா அப்பாங்கெல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் மானங்கெட்டு போயிடும். வாழுன்னு திரும்பி அமுச்சு விடுறதுனால தான் இப்படிலாம் செய்தாவ. ரொம்பலாம் அப்படி இருக்கக்கூடாது மக்களே. தைரியமாக இருக்கணும். இந்த காலத்துலலாம் யார் அப்படி இருக்காவ சொல்லு பார்ப்போம். சும்மா அவிய தான் அவிய இருந்தால் தான் வாழ முடியும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எப்படின்னாலும் ஒழுக்கமாக எங்கே இருந்தாலும் ஒழுக்கமாக வாழ்ந்தால் போதும் மக்களே. உனக்கு வாழை பிடிச்சா அங்கே போ. உன்னை வற்புறுத்திலாம் அம்மா அனுப்ப மாட்டேன்னு தப்பான முடிவு மட்டும் என்னைக்கு எடுத்துட்டா. நீங்கள் இந்த அம்மையை பற்றி உன் பிள்ளையை பற்றி எப்போவும் நீ வாசிக்கணும். சே அப்படிலாம் நான் ஒரு நாளும் நினச்சதே இல்லைம்மா. இனிமேலும் நினைக்க மாட்டேன்னா. நீ என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருப்ப. எனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நான் கண்டிப்பாக உன்கிட்ட சொல்லுவேம்மா. ஆமாம் மக்களே, எல்லாத்தையும் பொறுத்துட்டுலாம் நீ அங்கே இருக்காத. நீ அன்னைக்கு சாப்பாடு கஷ்டப்பட்டேன்னு சொல்லும்போது எனக்கு மனசு எப்படி வலிச்சு தெரியுமா? நான் வேலை பார்க்குறேனோ இல்லையோ சாப்பிடுதேனோ இல்லையோ என் பிள்ளைக்கு எப்படிலாம் பார்த்து செஞ்சேன். இந்த பொம்பளையிலும் இவ்வளோ வசதியாக இருந்துக்கிட்டு ஒரு நேரம் சாப்பாடுக்கு என் பிள்ளையை கஷ்டப்படுத்திருக்கு நினச்சிக்கும் போதே எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. நீ அதெல்லாம் பொறுத்துக்கிட்டாது என்ன மக்களே. ஏன்ட்ட வந்து சொல்லு, நான் கேட்க இனிமே. அப்படி என்ன அவளுக்கு என்ன செஞ்சிருவாள்? கல்யாணத்துக்கு வந்து 10 பேரை கூப்பிட்டு வந்து மானம் கெட்ட விட்டுருவேன். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துரும் வச்சிருவோன்னு கொஞ்சம் மிரட்டி வைக்கணும். அது என்ன வீட்டுக்கு வந்து மருமையினா கொடுமைப்படுத்தியே ஆகணும்னு நின்று பேச்சு எது இருக்கோ? 100-80 மாமி அப்படி தான் இருக்கா. வீட்டுக்கு வர மருமையிலெல்லாம் கொடுமைப்படுத்தியே ஆகணும்னு எங்கே பார்த்தாலும் மாமியா மருமை சண்டைன்னு தான் சொல்லுதாவ. அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவிய பையனை நம்ம இது பண்ணிடுவோம் வச்சிருவோன்னு பயம் போலாமா? அவிய பையனை அவியல்கிட்டருந்து பிரிச்சிருவோம் வச்சிருவோன்னு பயம் போல. அதான் அப்படி இருக்கா போல. அப்படி பயம் உள்ளவளுக்கு என்னத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? பையனை அவியலே வச்சுக்க வேண்டியதானே. என்னத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காளுவ? கல்யாணம் பண்ணால் பொண்டாட்டிட்டு பாசமாக இருக்க தான் செய்வான், பேசுவான், நினச்சதை வாங்கி கொடுக்க தான் செய்வான். அதுக்கெல்லாம் பொறாமப்பட்ட என்ன செய்ய? சரி காப்பி போட்டு கொடுக்கவே இல்லை. அதை இதையும் பேசிட்டு அப்படியே இருந்துக்கிட்டே கொஞ்சம் காப்பி போட்டு தரவா மக்களே. ஏம்மா வாழைக்காய் பஜ்ஜி சுட்டு தெரியாமல் ரொம்ப நாளாச்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. சுட்டு தெரியா? ஏட்டி பால் கொடுக்கும்போது எண்ணெய் பலகாரம்லாம் சாப்பிடக்கூடாதானு மத்தடிக்கும் பாவ. சரி ஆசைக்கு 2 வேணால் போட்டு தரேன்னா ரொம்பலாம் சாப்பிடக்கூடாது. பிள்ளைக்கு தான் அப்புறம் இது பார்த்துக்க. சரி இப்போ வேண்டாம் விடுமா. பையனுக்கு எதுவும் ஒன்றா அப்புறம் நம்மளுக்கு 2 பேருக்கு என்ன செய்ய முடியும்? திட்டுன்னு ஆஸ்பத்திரியும் தூக்கிட்டு போக முடியாது. வேண்டாம் விடுமா. இருக்கட்டும் டீ, ஆசைப்பட்டு கேட்டில சுட்டு தரேன். அளவாக மட்டும் சாப்பிடுன்னு. ஆ சரிம்மா.